Everyone, welcome to Way to Trade Tamil. First of all, Nifty opening price பார்க்குறோம் 24,748.70 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் அவர் மெத்தட் 1 24,700 கால் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது கிட்டத்தட்ட 250 ஓகேங்களா. ஸோ அடுத்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டிபி ஹிட் ஆகுது. ஸோ ஆஸ் அ பிரேக் அவுட் ட்ரேடராக பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி எடுத்துருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் ரீடெஸ்ட் கொடுத்தா தான் என்ட்ரி வந்து நமக்கு பர்ஃபெக்டான ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா எஸ் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரேட் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டான பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து கொடுத்தான். ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் ஓகேங்களா. ஓகே ஸோ என்ன ப்ரோ நேராக ஏறி போச்சு, இதை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியுமா, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும். ஸோ இதுக்கு தான் நமக்கு கரெக்டாக அந்த போஸ்ட்டை கொடுக்கும்போதே ஒரு விஷயம் வந்து சொல்லிடணும், அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கரெக்டாக போட்ட போஸ்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்னும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்பாட் சார்ட் பேஸில் அப்படின்னா 10:30 ஸோ இந்த இடத்துல ஸ்விங் லோடு இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து போகணும் ஹையரில் அப்படின்னு வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்பாட் சார்ட் என்னங்க பண்ணியிருக்கு. ஸோ கரெக்டாக உடைச்சான் லைனை வந்து சப்போர்ட் அடித்தான், நெக்ஸ்ட்டு டிபி வந்து அடிச்சிருக்கான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த மூவில் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ப்ரோ என்ட்ரி போட்டிருக்க முடியுமா அப்படின்னா, ஸோ எஸ் அப்டேட்டட் கண்டென்ட்டில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்ட்ரி எடுத்திருக்க முடியும். எத்தனை என்ட்ரி எடுத்திருக்க முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் எங்கே இருக்குது 24,830 அந்த ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா. ஸோ 10 o'clock பார்த்தீங்கன்னா ஸோ 830 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து 700 பேஸில் என்ட்ரி எக்ஸிட் வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா. ஓகே 750 நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கிது எங்கே அப்படின்னா இந்த டைமில் நமக்கு 700 என்ட்ரி, ஆல்சோ 750 என்ட்ரி. ஸோ ரியல் கன்ஃபர்மேஷன் இவன் தான் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 170 ஸோ நெக்ஸ்ட் இவனோட ஷார்ட் டார்கெட் அப்படின்றது ட்ரெண்டிங் நீக்கில் கத்தி மாதிரி அடிக்கும் 56 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. என்ன பண்ணால் மேலே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இது என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த மெத்தடில் நிறைய மெத்தட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 900 எடுக்கிறோம். ஸோ 900 பார்த்திங்க அப்படின்னா 900 இது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி அட் 1040. ஸோ 1040 இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸோ ஆஸ் பர் அப்டேட்டட் கண்டென்ட் 64 பாயிண்ட் பர்ஃபெக்டாக டிபி வந்து 8 ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்பாட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஸோ அகைன் 1055 இன்னொரு என்ட்ரி கிடைக்கிது இதில் 24,950. ஸோ இப்போது 24,950 பர்ஃபெக்டாக இங்கே ஒரு என்ட்ரி, அவனோட டிபி 60 பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ நான் இதையும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா 25Kலையும் நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறான் கரெக்டாக. இங்கே வந்து ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக 60 பாயிண்ட்ஸ். ஸோ இவனுக்கு கன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான 24,700 கால் ஆப்ஷன் அவனோட அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகிறோம். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் இன்றைக்கி மேக்ஸ் டிபி ஓகேங்களா. ஸோ செல் சைட் மேக்ஸ் டிபி அப்படின்றது 24,700 தான் ஓகேங்களா. ஸோ இப்போது இன்றைக்கி லோ எவ்வளோ கிரேட்டாக இருக்குது 71 வரைக்கும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ 20-30 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கி ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ ஈவன் நீங்கள் 24,650 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறீங்கன்னா ஸோ கால் ஆப்ஷன் கரெக்டாக அவனோட பிஇபியில் பஞ்ச் அடித்து தான் ரிவர்ஸ் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இப்போது நமக்கு 25K வரைக்கும் தான் போகணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னாலும் அதாவது நம்ம எடுக்கிற என்ட்ரி டெஃபினட்டாக கால் சைட் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க ப்ரீமியத்தை கரெக்டாக வாட்ச் பண்ணுறோம் 750 அப்படின்னும் போது 750 ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் என்ட்ரி மட்டும்தான் எடுப்பேன், புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ நாட் ஓன்லி டேட்டா ப்ரீமியம் ஆல்சோ இண்டிகேட்டிங் சேம் டைரக்ஷன். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அப்படின்னாலும் உங்களோட கான்செப்டில் நம்மளை வந்து
ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை அக்யூரேசி வந்து கொடுக்கும். எப்படி ப்ரோ அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போது ட்ரையாங்கிளாக பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்பாட் சார்ட்டு நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னங்க நடக்குது, இந்த லோவில் இருக்க உடைச்ச மாதிரி உடைச்சாச்சு ரீடெஸ்ட்டு. சம் பீப்புள் எல்லாம் வந்து செல்லை வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன பண்ணான், அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டான். ஸோ ரீசெண்டாக இருக்க ஸ்விங் லோவில் இருக்கிறதும் நமக்கு வந்து கிராப் வந்து நடக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டோட்டலாக இருக்க அந்த பேட்டர்னுக்கு கீழே இருக்கிறதும் அங்கே வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்வீப் வந்து நடக்குது. ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ டெஃபினட்டாக லாங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான், கன்சாலிடேஷன் வந்து கொடுத்துருக்கான். கன்சாலிடேஷன் பர்ஃபெக்டாக பிரேக் அவுட்டு, தென் ரீடெஸ்ட்டு, நம்மளோட கீ லெவல் ப்ளஸ் அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கான். இது டேட்டா பேஸஸ்லேயும் நமக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கொண்டாந்து கூட வச்சிங்கனாலும் அங்கே தான் நிற்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன அல்டிமேட் அப்படின்னா, அல்டிமேட் டேட்டா ப்ரீமியம் அதில் கிடைக்கிற அந்த என்ட்ரிஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்தது. ஸோ ரிசல்ட் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?